ஐயநாதன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த சூழல், முதல்ல மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு, அப்புறம் தாவேக, அதை தொடர்ந்து இன்னைக்கு பரவலா எல்லாரும் மூத்த தலைவர்கள் அதிமுகவிலிருந்து கருத்து சொன்னாங்க. ஜெயக்குமார் மற்ற தலைவர்கள்லாம் கருத்து சொன்னாங்க. ஆனா கடம்பூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளியாக இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? திரு திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு நேரடியான அந்த அழைப்பு அப்படின்றத ஒரு முன்னிலைப்படுத்தலை. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டு இதை ஆதரிக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் வரவேற்கிறோம் அப்படின்னு அந்த மாநாட்டுக்கு சொன்னார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அப்போ அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பீங்கன்னா தாராளமாக வரலாம் அப்படின்றாரு. அப்படி தான் அது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கூட்டணியோடு சேர்த்து முடிச்சு போடுறோம், தவறு இல்லை. ஏன்னா அரசியலில் எதுவும் நிகழலாம். இல்லை, அதில் ஒரு சின்ன திருத்தம். அப்படி கேட்கும்போது அவங்க இந்த மாநாட்டில் திமுகவும் பங்கேற்குமா அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவுக்கும் அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பதில ஏதோ ஒரு அரசியல் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சாதிக்கணும் அப்படின்னு வரும்போது வந்துட்டு இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை வச்சுதான் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னும் அவர்கிட்ட இருக்கலாம். ஆக்சுவலா இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டில். மது ஒழிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. 45,000 கோடி வருவாய் அது. அதை விட்டுட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி என்ன செய்தி? ஆகஸ்ட்ல பீர் சேல்ஸ் குறைஞ்சது, ஒரு 10-12% பீர் சேல்ஸ் குறைஞ்சது. அது ஏன் குறைஞ்சதுன்னு விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டத்துக்கு வந்துட்டு உத்தரவு போகுது. அப்போ இவங்களுடைய நோக்கு எங்க இருக்கு அப்படின்னோம்னா, சேல் உயரணும், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், வருவாய் வரணும். அதை வச்சுதான் அரசு நடத்தும். இன்னும் சொல்ல போனால் நலத்திட்டங்களும் இதுவும் வந்துட்டு ஒரே நேரத்தில் பின்னி பிணைந்திருக்குது. இந்த வருவாயும் இவங்க செய்யக்கூடிய நலத்திட்டங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா இதுதான் இதுக்கு ஆதாரமாகவே இருக்கு. அப்போது கட்டாயம் சொல்ல வரேன், இதில் வந்துட்டு அஇஅதிமுக கலந்துக்கிறதுனாலையோ திமுக கலந்துக்கிறதுனாலையோ எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு அப்படின்றது ஒரு நிறைவேறாது. ஆனால் நீங்கள் அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இதை எடுத்து நிறுத்துறீங்க, கூட்டணி அரசியல் கொண்டாந்து நிறுத்துறீங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அவர் ஒரு கொள்கை ரீதியாக கூட்டணியை முடிவு செய்கிறார். வெறும் இடங்கள் வெற்றி அப்படின்றத விட போன முறையே, இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன், போன முறையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே கடுமையான ஒரு அதிருப்தி நிலவுச்சு. வெறும் 2 சீட்டு தான் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ஒரு பொது தொகுதி கேட்ட போது அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிருப்தி அப்போ அவர் சொன்ன பதில்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த இடத்துல பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, நான் சனாதனத்தையும் பாசிசத்தையும் எதிர்க்கிற அந்த அடிப்படையில் நம்ம நிற்கிறோம். இதுதான் நம்மளுக்கு பிரதானமே தவிர ஒரு சீட்டு கூடுதலாக குறைவாக வர்றதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இப்படித்தான் இந்த அரசியலை, இந்த தேர்தலை எதிர்கொண்டாகணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அது அவருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டணி அரசியலில் வெற்றி, இடம், அதிகாரம் அப்படின்ற 3ஐ வந்துட்டு அவர் கொள்கைக்கு பின்னாடி வைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் இது விஷயமா நான் ஒரு பத்திரிகையாளர் நான் பேசிய நான் பார்த்தேன். இல்ல, அதிலையும் கூட அவர் தெளிவுபடுத்துறாரு. நீங்க சொல்ற மாதிரியே மதவாத சக்திகள், சாதியவாதிய சக்திகள் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த விஷயத்துல, அந்த கொள்கையில ஏதாவது இப்ப இந்த திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்திருக்கா? இல்ல, வரல. ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னா, ஒரு கட்சி வந்துட்டு ஒரு 3வது பெரிய கட்சி என்னுடைய அசஸ்மெண்ட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்துட்டு அதுக்கு உரிய இடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு பார்வை வந்துட்டு எனக்கு இருக்குது. அந்த கட்சிக்கு உரிய ஒரு 6 சீட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி அதுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி 2 சீட்டை மட்டும் கொடுக்கறது அப்படின்றது. அவங்க வந்துட்டு இன்னைக்கு பொது தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலித் இயக்கம் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னம்னாலே விடுதலை சிறுத்தைகள் தான். பொது தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய ஏற்புடைமை இருக்கு. அதே மாதிரி திருமாவளவனுக்கு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில அந்த கட்சிக்கு ஒரே அங்கீகாரம் இந்த கூட்டணியில இல்லைன்றது உண்மை. அது அந்த கட்சியினரிடையே அது ஒரு அதிருப்தியா இருக்குது. பொது தொகுதி தான், அது இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனா பொது தொகுதியில தலித் வேட்பாளர் நிறுத்தல, அங்க ஒரு பொது வேட்பாளர் தானே. அதை பத்தி ஒண்ணும் இல்லையா? அவங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்களா? அப்ப எந்த நம்பிக்கையில வந்து இருக்கிறாங்க? அப்ப விடுதலை சிறுத்தைகள் தலித் கட்சி அப்படின்ற அந்த முத்திரைக்குள்ளவே அடக்கி பார்க்க வேண்டிய ஒரு தலித் அப்படின்னாலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கானது அப்படின்றதுல உழைப்பவர்களுக்கானது தான் எல்லாமே. அடிப்படையில் நீங்க அப்படி பார்க்குற அந்த பார்வையை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களும் நீங்க சொல்ற மாதிரி 3வது பெரிய கட்சினா அவங்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகத்தானே அறியப்படுறாங்க. அப்படியான ஒரு அரசியலைத்தானே திருமாவளவன் முன்னெடுக்கிறாரு. அப்ப ஏன் மீண்டும் பொது தொகுதி குறித்த அந்த பேச்சு வருது? ஏன் அதன் காரணமாக, அந்த டிமாண்ட் எல்லாம் இருக்கிறதன் காரணமாக இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கணுங்கிற தேவை வருது? தமிழ்நாட்டு அரசியலில் கடைசியாக பேசும்போது அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு தலித் அப்படியே முதலமைச்சராக வர்றது அப்படின்றது வந்துட்டு நடக்காத காரியம் அப்படின்னு எந்த இடத்துல அவர் சொன்னார்? அவர் கட்சிக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த பார்வையில் இருந்தில்ல, மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பார்வையிலன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே போய் சொல்கிறேன், நாமெல்லாம் இந்த விஷயத்தில் நிறைய அவமானப்பட்டிருக்கோங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டார். இதுதான் உண்மை.
நீங்க நம்ம சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அது இது எல்லாமே சொல்லலாம். இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. பிரதானமா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருக்கக்கூடிய வன்னியர் மக்களுடைய பலத்தை வச்சு போகுது. கேட்டா சொல்றாங்க 46% வன்னியர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அடுத்தபடியா அதுக்கு ஈக்குவலா லிவரேஜ் கொடுக்கக்கூடியது பவர் யாரு? தாழ்த்தப்பட்டோர். அவங்க 39% இருக்கிறாங்க. ஆனா அந்த அங்கீகாரம் அங்க அந்த கிடைக்குதா? கிடையாது. அப்போ இந்த விடயம் வந்துட்டு ஒரு தலைவனுக்கு வந்துட்டு உறுத்தக்கூடிய ஒன்று, கட்சியினரை உறுத்தக்கூடிய. இல்ல நீங்க சொல்ல வர்றதனுடைய சாராம்சம் என்ன? அவங்க தனியா நிக்கலாம், தனித்து நிற்கக்கூடிய பலம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த இடத்துக்கு வரல. கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனைக்கான ஒரு தோற்றுவாய் இருக்கு. இப்போ தெளிவாயிடுச்சுங்களா? ஒரு கூட்டணியிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப இந்த கூட்டணி வந்துட்டு ஒரு ஆட்சிக்கும் போற கூட்டணியா இருந்தது அப்படின்னா தோல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, மாறதுக்கான அவசியம் இல்லைன்னுட்டு. இது வெற்றிக்காக தான் வந்துட்டு கூட்டணி வைக்கக்கூடிய அந்த நிலையில தான் இருக்குது. ஜெயிச்சோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களா தான் இருக்கிறாங்க, இவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல தொடர்ந்து மண்டையை உடைச்சிட்டு போராடக்கூடிய நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அப்போ அவங்களுடைய நோக்கம் எதுவும் இங்க நிறைவேறலையே, அப்படியெல்லாம் ஒன்றும் நிறைவேறலையே. ஒரு இடத்துலயும் அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக இப்படியான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற பாஜகவினுடைய குற்றச்சாட்டு இதுவும் ஒரு லைன்ல வருது. இல்ல 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 அப்படிலாம் அவங்க பார்வை வேறு, இவருடைய பார்வை வேறு. இவரை பொறுத்த வரைக்கும் அது மரக்காணமா இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் சரி, அங்க பலியான மக்களினுடைய பெரும்பாலோர் யாரு? அந்த உழைக்கும் சாதாரண கடைநிலை சமூக மக்கள் தான். அப்ப அந்த மக்களை மீட்கணும் அப்படின்றது வந்துட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை, அது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் மது ஒழிப்புன்றதை வைக்கிறார். படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் அவர் கிடையாது. அதெல்லாம் என்னன்றது தெரியும். இதெல்லாம் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக மூடிட்டு சந்தையில் நல்ல வியாபாரம் ஆகிற இடத்துல டாஸ்மாக திறக்கிறது தான் இந்த படிப்படியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே அது கிடையாது. திருமாவை பொறுத்தவரை இப்போ கேள்வி என்ன திரு அயனாதன், இப்போ மத்திய அரசுக்கும் அல்லது மாநில அரசுக்கும் மது விற்பனை அல்லது மது கொள்கை தொடர்பான கேள்விகளை திரு திருமாவளவன் முன்வைக்கிறாரு. கூட்டணியில தொடர்ச்சியா இத்தனை ஆண்டு காலம் பயணித்துக் கொண்டிருக்கிறார், இத்தனை தேர்தல்களில் பங்கெடுக்கிறாங்க, ஒரு தொடர் வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு கேள்வியை முன்வைப்பதன் மூலமாக இப்படியான ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை மாநில அரசுக்கு கூட்டணியிலிருந்தே ஒரு கட்சி கொடுப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல். இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளால எந்த நெருக்கடியும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. சரி, ஆனா இப்பதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நாடாளுமன்றத்திலே அவர் பேசினார். இன்னையிலேருந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் அவர் பேசும்போது அப்ப திருப்பி கேட்கறாங்க, இதை முதல்ல போயிட்டு தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவருக்கு காட்டமா பதில் அளிக்கிறாங்க. எனவே இந்த இடம் அவர் ஏன் தன்னோட சமூகத்தை காக்கணும், மது ஒழிப்பின் மூலம் தான் அதை காக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒரு கொள்கை, அது இருக்கிறதுனால தான் அந்த கொள்கை முன்னெடுப்பு. அதுல இதுவும் சேர்ந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற நீங்க பார்க்கிற பார்வை எனக்கு முதற்கட்ட பார்வை கம்மியான ஒரு பார்வையா தான். சரி, ஓகே. திரு கலைராஜன், இங்க திமுக கூட்டணியில இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பதை இது ஒரு திமுகவை சீண்டி பார்க்கக்கூடிய உத்தி அப்படிங்கிறாங்க. அது சரியா? இல்லை, அது கிடையாது. ஜனநாயகம் என்பது இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் நாங்கள் ஜனநாயகத்தை இன்றைக்கும் ஆதரிக்கிறோம் என்பதை எங்கள் தலைவர் அதை ஆதரிப்பார் என்பதற்கு அர்த்தம்தான் இந்த திருமாவளவனுடைய பேட்டி. இப்படி பேசிய காரணத்தினாலேயே அவர் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார், மாறிவிட்டார் என்றெல்லாம் எங்கள் தலைவர் கணக்கு போடவில்லை. இன்றைக்கு கூட மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், மது பழக்கத்தை, மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்க ஆசைப்படுகிறோம், குறைப்போம். முதலமைச்சருக்கும் இந்த மதுக்கடைகளை திறந்திருப்பதில் விருப்பமில்லை, வெளியேற்று போய் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு 45,000 கோடி வருமானம் வருகிறது என்கிற போது அந்த வருமானத்தை வைத்து பல திட்டங்களை நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறோம். அமைச்சர் சொல்றாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப முதலமைச்சர் விருப்பத்துக்கு மாற்றா அப்ப யாரு இங்க டாஸ்மாக் கடையை நடத்துறா? முதலமைச்சருக்கு விருப்பத்துக்கு மாற்றா எது டாஸ்மாக் இல்லை, முதலமைச்சரோட விருப்பத்தோட இல்ல. அப்ப முதலமைச்சர் விருப்பப்பட்டால் அப்படின்னு சொன்னா அப்ப விருப்பத்துக்கு மாறா இது நடக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? இல்ல இல்ல, முதலமைச்சர் விருப்பத்தோட தான் முதலமைச்சர் விருப்பத்தோட தான் எல்லாமே நடக்குது. வெளியூர்ல இருந்தாலும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா, ஒவ்வொரு ஃபைலும் கூட அங்கிருந்து அனுப்பப்பட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கேயே தகவல் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் நன்கு அறிந்தவன்.